إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة எல்லாவற்றையும் படைத்து அந்த படைப்பினங்களை நிர்வகித்து கொண்டிருக்கின்ற ஏகநாயன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். இந்த பூமியிலும் விண்ணுலகிலும் அவன் மாத்திரமே உண்மையாக வணங்கப்படக்கூடியவன் என்கின்ற ஏகத்துவ சாட்சியத்தை சாட்சி கூறியவனாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது தோழர்கள், தாபிஊன்கள், அத்பாஉ தாபிஈன்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில தினங்களிலே, சில நாட்களில் நாங்கள் ரமதான் என்கின்ற ஒரு மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். அந்த மாதத்தை பொறுத்தவரையிலே சுருக்கமாக அமல் செய்வதற்குரிய மாதம் என்று நாங்கள் சொல்வோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அந்த மாதத்திலே லைலத்துல் கதிர் என்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவிலே அமல்கள் செய்தவர் 1000 மாதங்களை விட மாதங்கள் அமல் செய்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார். அந்த வகையிலே அமல் செய்வதிலே நாங்கள் போட்டி போட்டு கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலே ரமதான் மாதம் அமல் செய்வதற்குரிய மாதம். அந்த மாதத்திலே எப்படியான அமல்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பது குறித்து நாங்கள் பேச வரவில்லை. மாற்றமாக அந்த மாதத்திலே வணக்கம் புரிவது சம்பந்தமாக அல்லாஹு தாலா அந்த மாதம் குறித்து சொல்கின்ற போது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்காகத்தான் அந்த ரமதானை அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கினான் என்று சொல்வதை பார்க்கிறோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதம் குறித்து சொல்கின்ற போது, அந்த மாதத்திலே செய்கின்ற அமல்கள் குறித்து சொல்கின்ற போது, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் அந்த மாதத்திலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராக அந்த மாதத்திலே நோன்பு நோட்பாரோ. இன்னொரு செய்தியிலே மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராக அந்த ரமதான் மாதத்திலே யார் நின்று வணங்குவாரோ என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். இந்த அமலுக்கும் ஈமானுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஈமான் இல்லாத செயல்கள் எந்த பெருமானமும் அற்றது என்று இஸ்லாம் சொல்கிறது. எவ்வளவுக்கென்றால் அமல்கள் நிறைய செய்த ஒரு மனிதர் இணை வைப்பிலே ஈடுபடுகின்ற போதும் அவர் தனது அமல்கள் அனைத்தையும் இழக்கின்ற நிலை ஏற்படும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதனால் தான் அல்லாஹு தாலா ரசூலுல்லாவை பார்த்து சொல்கிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நீங்கள் இணை வைப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய செயல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாவை பார்த்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே அமல் செய்வதற்கு, அமலுக்கு அடிப்படையாக இந்த ஈமான் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த ஈமான் விடயத்திலே நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தாலா ரசூலுல்லாவிற்கு ஒரு கட்டளையை அல் குர்ஆனிலே இடுகிறான். ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத், யார் எச்சரிக்கையை பயப்படுகிறாரோ
அவருக்கு அல் குர்ஆனை கொண்டு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, அவருக்கு ஞாபகம் செய்வீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அல் குர்ஆனிய வசனங்களை கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வகையிலே ஒரு சஹாபிய பெண்மணி சொல்கிறார், சூரா காஃப் என்கின்ற ஒரு சூரா இருக்கிறது அல் குர்ஆனிலே, மா ஹஃபிழ்து காஃப் இல்லா மின் ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து தான், ரசூலுல்லாஹ் ஓதுகின்ற போதுதான் நான் சூரத்துல் காஃப் என்கின்ற அந்த சூறாவை மனனமிட்டேன். எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்றால், யஹ்துபு பிஹா குல்ல ஜும்ஆ, ஒவ்வொரு ஜும்ஆவிலும் அந்த சூரா காஃபிலே இடம்பெற்றிருக்கின்ற வசனங்களை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிப்பார்கள். நாங்கள் இந்த சூரா காஃப் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், முழுக்க ஈமான் பற்றி சொல்கின்ற ஒரு சூறாவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதிகம் ஈமான் குறித்து பேசக்கூடியவர்களாக, உபதேசங்களிலே ஈமான் குறித்து பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் அல் குர்ஆனில் மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் சம்பந்தமாக சொல்கின்ற எல்லா வசனங்களிலும் சுருக்கமாக அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். சஹாபாக்களும் இந்த மார்க்கத்தை அவர்கள் எவ்வாறு கற்றுக்கொண்டார்கள் என்பதை சொல்கின்ற போது, ஃபதஅல்லம்னல் ஈமான கப்ல அன் நதஅல்லமல் குர்ஆன், நாங்கள் மார்க்க சட்டங்களை கற்பதற்கு முன்னர், அல் குர்ஆனை கற்பதற்கு முன்னர் ஈமானை கற்றுக்கொண்டோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு பின்னர் நாங்கள் அல் குர்ஆனை கற்பதின் மூலமாக எங்களது ஈமானை அதிகரித்து கொண்டோம் என்று சொல்வதை எங்களால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கின்ற போது நம்பிக்கை கோட்பாட்டின் 2 நம்பிக்கைகள் குறித்து அதிகம் ஞாபகப்படுத்துவார்கள். அதாவது மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ, ஃபல் யுக்ரிம் தைஃபா, அவர் தனது விருந்தாளியை உபசரிக்கட்டும், ஃபல் யஸில் ரஹிமா, அவர் தனது உறவுக்காரரோடு சேர்ந்து நடக்கட்டும், ஃபல் யகுல் ஹைரன் அவு லியஸ்முத், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது அமைதியாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வை ஈமான் கொள்வதையும் மறுமை நாளை ஈமான் கொள்வதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஞாபகப்படுத்துவார்கள். ஏனென்றால் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையும் மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையும் தான் ஒரு மனிதனிடத்திலே அமல்களை தூண்டக்கூடிய தூண்டற்காரணியாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அமல்களிலே ஈடுபடக்கூடியவனாக அவன் மாறுவான். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கிறதோ அந்த நம்பிக்கை அந்த மனிதனிடத்திலே அமால் பாத்தினியா என்று சொல்லக்கூடிய அல்லது அமாலுல் குலூப் என்று சொல்லக்கூடிய இறையச்சம், தவக்குல் என்கின்ற உளச்செயற்பாடுகளை அந்த நம்பிக்கை தோற்றுவிக்கும். அதன் மூலமாக அவன் செய்கின்ற அமல்கள் உயிரோட்டமுள்ள அமல்களாக மாறும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹு தஆலா நிறைய விடயங்களை அல் குர்ஆனிலே சொல்கின்ற போதும் இந்த 2 நம்பிக்கைகளையும் சேர்த்தே சொல்வதை எங்களால் அவதானிக்க முடியும். அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிதை யார் நிர்வகிக்க வேண்டும் என்பதை சொல்கின்ற போது, இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாரோ மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர்தான் இந்த மஸ்ஜிதை நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்துதான் அமல்களை பற்றி சொல்கிறான். எப்படியான அமல்கள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். ஒரு விடயத்திலே நாங்கள் பிணங்கி கொண்டால் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்கின்ற போதும் கூட, ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் பிணங்கி கொண்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அந்த விடயத்தை அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வின் தூதரின் பக்கமும் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த 2 நம்பிக்கைகளும் எங்களிடத்திலே ஆழமாக இருக்க வேண்டிய 2 நம்பிக்கைகள்.
இந்த நம்பிக்கையில் முதலாவது நம்பிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை என்பது, அல்லாஹு தாலா ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு போதுமா என்று கேட்டால் கிடையாது. மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள். எவ்வாறு நம்பியிருந்தார்கள் என்றால், இன்று இருக்கின்ற அல்லாஹ்வை மறுக்கின்றவர்கள் இவ்வாறு சொல்ல மாட்டார்கள். அவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல இன் சஅல்தஹும், நீங்கள் அவர்களிடத்திலே வினவினால், மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்தை இந்த பூமியை படைத்தது யார் என்று அவர்களிடம் நீங்கள் கேட்டால், லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். அப்படி அல்லாஹ் பற்றி அவர்கள் ஓரளவு அறிந்திருந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் இணை வைத்தார்கள். அல்லாஹு தாலாவுடைய எல்லா ஆற்றல்களையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எல்லா சக்திகளையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படியான குணங்களை விட்டும் பண்புகளை விட்டும் அவன் தூரமானவனோ அப்படியான அனைத்தையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அப்படி ஈமான் கொள்வதன் மூலமாக எங்களிடத்திலே உபூதியத் என்கின்ற, அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற அந்த தன்மை, அந்த பண்பு எங்களிடத்திலே உருவாக வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதனால்தான் தூதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்ற போதும், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அவர்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் தூதர்களை அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே அவனை பற்றி பேசுகிறான், அவனுடைய பண்புகளை பற்றி பேசுகிறான். அவனது பண்புகளை பற்றி, அவனை பற்றி பேசுகின்ற எல்லா இடங்களிலும் அந்த அல்லாஹுடைய பண்புகளை நாங்கள் கற்பதின் மூலமாக எங்களிடத்திலே உருவாக வேண்டிய ஒரு விடயம்தான் நாங்கள் அவனை மாத்திரம் வணங்குவது, அவனுக்கு கட்டுப்படுவது, அவனது கட்டளைகளை எடுத்து நடப்பது. அதனைத்தான் அல்லாஹு தாலா எல்லா இடங்களிலும் முற்படுத்தி இருக்கிறான் என்பதை எங்களால் பார்க்க முடியும். எங்களுக்கு தெரியும், எங்களில் அதிகமானவர்களுக்கு மரணமாக இருக்கின்ற ஒரு வசனம் தான் ஆயத்துல் குர்சி என்கின்ற வசனம். அந்த வசனம் முழுக்க முழுக்க அல்லாஹ் பற்றி பேசுகின்ற வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், அல்லாஹு, அவன்தான் அல்லாஹ்வாக இருக்கிறான், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் கிடையாது என்றுதான் அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் பற்றிய அறிவு எங்களிடத்திலே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற, அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகின்ற அந்த உபூதியத்தை உருவாக்க வேண்டும் என்பதின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். நாங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறோம். எங்களில் எத்தனை பேருக்கு, அதாவது அல்லாஹுக்கு இருக்கின்ற எல்லா பெயர்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அர்த்தம் இல்லாத பெயர்கள் கிடையாது. அல்லாஹ் என்கின்ற அந்த பேருக்கு, அல்லாஹ் என்கின்ற பேருக்குரிய அர்த்தம் சில மனிதர்களிடத்திலே கேட்டால், நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்று சொல்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் என்கின்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் தெரியாமல் இருக்கிறது. அல்லாஹ் என்றால் உண்மையாக வணங்கப்படக்கூடியவன், அல் இலாஹ் அல் ஹக் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களிடத்திலே நாங்கள் அவனை மாத்திரம் வணங்குகின்ற அந்த பண்பு வர வேண்டும் என்பதற்காக எல்லா இடங்களிலும் அல்லாஹு தாலா இதனை முற்படுத்தி இருப்பதை எங்களால் பார்க்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹோடு பேசியதை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்ற போது அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ்வாக இருக்கிறேன், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் கிடையாது என்று அல்லாஹு தாலா அவனை அறிமுகம் செய்கின்ற போது என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் கிடையாது என்றுதான் அறிமுகம் செய்வதை பார்க்கிறோம். அதே போன்று கல்விகளிலே மிகச்சிறந்த கல்வி அல்லாஹ் பற்றிய கல்வியாக இருக்கிறது. அல்லாஹ் பற்றிய அறிவை நாங்கள் பெறுகின்ற அந்த அறிவுதான் மிகச்சிறந்த அறிவாக இருக்கிறது. ஒரு முறை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக அஅலம், உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனிய வசனங்களில்
மிகச்சிறந்த வசனம் எது என்று கேட்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க விடயத்திலே எனக்கு கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் கிடையாது என்பதை அறிந்திருந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். அப்போது ஆயத்துல் குர்சி என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பதிலை செவிமெடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். சந்தோஷப்பட்டு விட்டு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்கிறார்கள். உனக்கு அறிவு இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது யா அபுல் முன்திர், அபுல் முன்திர் அவர்களே, உமக்கு மார்க்க அறிவு இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்கிறார்கள். அதுபோன்றுதான் எங்களை அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான் சூரத்துல் இஹ்லாஸ் என்கின்ற மிகச்சிறிய சூறாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹா லதஅதிலு சுலுஸல் குர்ஆன், அது 1/3 சமனானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த அல்லாஹ் பற்றிய அறிவு ஒரு மனிதரிடத்திலே அல்லாஹ்வின் அச்சத்தை உருவாக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அத்காக்கும் வ அஅலமக்கும் பில்லாஹி அன, உங்களில் அல்லாஹ் பற்றி மிக அறிந்தவன், அல்லாஹ்வை மிகவும் பயப்படக்கூடியவன் நானாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பற்றிய அறிவு ஒருவரிடத்திலே வருகின்ற போது அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவராக மாற வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் அல்லாஹ் பற்றிய அறிவை அவர் சரியாக பெற்றிருக்கிறார் என்பதன் அர்த்தமாக இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்திலே உயர்ந்த தரத்தை சொல்கின்ற போது அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அவனை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய மகத்துவம், அவன் பற்றிய அறிவு எங்களிடத்திலே வருகின்ற போது அவன் பற்றிய மகத்துவம் எங்களது உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு முறை சொன்னார்கள், கذبني ابن آدم وشتمني, ஆதமுடைய மகன் என்னை பொய்ப்பிக்கிறான், எனக்கு ஏசுகிறான் என்று சொல்லிவிட்டு அம்மா தக்தீபு, அவன் எவ்வாறு என்னை பொய்ப்பிக்கிறான் என்றால் அவன் சொல்வது இன்னி லன் உஈதஹு கமா பதஅதுஹு, நான் எவ்வாறு அவனை படைத்தேனோ, ஆரம்பத்தில் எவ்வாறு நான் அவனை படைத்தேனோ அவ்வாறு அவனை நான் மீட்டி கொண்டு வர மாட்டேன் என்று சொல்வது அவன் என்னை பொய்ப்பிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக சொன்னார்கள். அல்லாஹுடைய வல்லமைகள் அனைத்தையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவைகளை அறிந்து அவன் பற்றிய மகத்துவம் எங்களது உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதுபோன்று அம்மா ஷத்மு, அவன் அல்லாஹ்வை ஏசுவது என்பது அவன் இத்தகதல்லாஹு வலத, அல்லாஹு தஆலா பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று அவனுக்கு பொருத்தமில்லாத செய்தியை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத செய்தியை அல்லாஹ்வோடு இணைப்பது என்று சொல்லிவிட்டு வஅன ஸமத், நான் அனைத்தை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறேன், அல்லதி லம் அலித் வலம் ஊலத், நான் யாரையும் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வமா கான அல்லாஹு லியுஜிஸஹு மின் ஷைஇன் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த், இந்த வானத்திலே இருக்கின்ற இந்த பூமியிலே இருக்கின்ற எந்த ஒன்றும் அல்லாஹ்வை இயலாமலாக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, ஏனென்றால் அல்லாஹு தஆலா வகான அல்லாஹு அலீமன் கதீரா, அனைத்தையும் அறிந்தவனாக அனைத்துக்கும் சக்தி உடையவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய மகத்துவம் எங்களது உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை நாங்கள் மறுமையிலே சந்திக்க இருக்கிறேன் என்கின்ற அந்த எண்ணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதனைத்தான் அல்லாஹு தஆலா வ அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பி, அல்லாஹ்வை சந்திப்பதை யார் பயப்படுகிறாரோ, பயப்பட்டு வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தனது மனோ இச்சையை
அவர் தடுத்துக் கொள்கிறாரோ, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சையை விட்டும் தனது உள்ளத்தை யார் தடுத்துக் கொள்கிறாரோ அவருக்குத்தான் சுவனம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். இந்த வருகின்ற இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக நாங்கள் அந்த அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். வெறுமனே அனைவரும் நோன்பு பிடிக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் நோன்பு பிடிக்கக்கூடாது. வெறுமனே அனைவரும் நின்று வணங்குகிறார்கள் என்பதற்காக நாங்கள் நின்று வணங்கக்கூடாது. அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக, அல்லாஹுடைய அச்சம் எங்களை அமல்களின் பக்கம் தூண்ட வேண்டும். அப்படி அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ். அம்மா பஅத். நாங்கள் சொல்கின்ற அடுத்த நம்பிக்கை கோட்பாடு தான் மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை கோட்பாடு. இந்த மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை காஃபிர்களிடத்திலே அறவே இருக்கவில்லை. அதனால்தான் உபய் இப்னு ஹலஃப் என்கின்ற ஒரு காஃபிர் ரசூலுல்லாஹ்விடத்திலே உக்கிப்போன ஒரு எலும்பு துண்டை கொண்டு வந்து அதனை நுணுக்கிவிட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், மை யுஹ்யில் இஸாம வஹிய ரமீம், இந்த உக்கிப்போன எலும்பை மீண்டும் யார் உயிர்ப்பிப்பது என்று அவன் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். அப்போது அவனுக்கு அல்லாஹு தாலா பதில் சொல்கிறான் சூரா யாசீனிலே, வதரப லனா மஸலன் வனசிய ஹல்கா, எங்களுக்கு அவன் உதாரணம் சொல்கிறான். வனசிய ஹல்கஹு, அவன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை மறந்தவனாக அவன் எங்களுக்கு உதாரணம் சொல்கிறான். கால மையுஹ்யில் இஸாம வஹிய ரமீம், இந்த உக்கிப்போன எலும்பை யார் மீண்டும் உயிர்ப்பிப்பது என்று கேட்கிறான் என்று சொல்லிவிட்டு, குல் யுஹ்யீஹா அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, யார் அதனை முதலாவதாக படைத்தானோ அவன் அதனை உயிர்ப்பிக்கக்கூடியவனாக இருக்கிறான். வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம், அல்லாஹு தாலா எதனை படைத்தானோ அது பற்றி மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களிடத்திலே மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை மிக ஆழமாக இருக்க வேண்டும். மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையை இஸ்லாம் வெறுமனே மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கவில்லை. மறுமை நாள் ஒன்று ஏற்படும் என்று மிகச் சுருக்கமாக சொல்லவில்லை. அதற்கு மாற்றமாக மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனும் எழுப்பாட்டப்படுகின்ற நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். மஹ்ஷர் மைதானத்திலே ஒவ்வொரு மனிதனும் கேள்வி கணக்கிற்கு முன்னர் இருக்கின்ற நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். எவ்வளவுக்கு அவலம் நிறைந்ததாக அந்த இடம் இருக்கும் என்றால், கேள்வி கணக்கு கேட்டு முடிக்கப்பட்டு விட்டால் சிறந்ததாக இருக்குமே, நரகம் போனாலும் பரவாயில்லை என்று சில மனிதர்கள் நினைக்கும் அளவுக்கு அந்த இடம் மோசமாக இருக்கும் என்பதை ஹதீஸ்களை பார்க்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அவ்வாறு மிக விரிவாக இந்த மறுமை நாள் குறித்து, இந்த மறுமை நாளின் செய்திகள் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஏனென்றால் இந்த மறுமை குறித்த பயம் எங்களிடத்திலே அதிகம் இருக்க வேண்டும். மரணம் குறித்த எண்ணம் எங்களிடத்திலே அதிகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மறுமை நாள் என்பது நாங்கள் மன்னரையிலிருந்து மீண்டும் எழுப்பாட்டப்படுகின்ற அந்த நாளுக்குத்தான் மறுமை நாள் என்று நாங்கள் சொல்வோம். ஆனாலும் மரணிக்கின்ற அந்த நொடியிலிருந்தே எங்களது ஒவ்வொருவரது மறுமையும் ஆரம்பமாகிறது என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்று ஒரு மனிதர் கேட்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் இருக்கின்ற மிகச் சிறிய வயதுடைய ஒரு சிறுவனை சுட்டிக்காட்டி, இவர் வயோதிபம் அடையும் வரைக்கும் வாழ்வாராக இருந்தால் அவருக்கு வயோதிபம் அடைவதற்கு முன்னர் காமத் அலைக்கும் சாஅத்துக்கும், உங்களுக்குரிய மரணம், உங்களுக்குரிய மறுமை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களது மரணத்தோடு
எங்களது மறுமைக்கான ஆரம்பத்தை நாங்கள் அடைந்து விடுகிறோம் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் அதிகம் மறுமை குறித்து இஸ்லாம் எங்களுக்கு ஞாபகமூட்டுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذات, சுகங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகம் ஞாபகம் செய்யுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். சிலை வணக்கம் கபர் மன்னரைகளில் இருந்து தான் ஆரம்பமானது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலை வணக்கத்தை, கபர்களை, மன்னரைகளை தரிசிப்பதை தடை செய்திருந்தார்கள். பிறகு அந்த மன்னரைகளை தரிசிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். ஏனென்றால் ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆখিরাহ, மறுமையை அது ஞாபகப்படுத்தும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதற்கு அனுமதி அளிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று அல்லாஹு தாலா அதுபோன்று நாங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்கின்ற போது நாங்கள் மரணித்து விட்டால் எங்களை குளிப்பாட்டி எங்களை கஃன் செய்து எங்களை அடக்குகின்ற வேலையை இங்கே இருக்கின்ற எங்களோடு வாழுகின்ற எங்களது குடும்பத்தைச் சேர்ந்த அல்லது நண்பர்களோ யாரோ சிலர் செய்வார்கள். ஆனால் நாங்கள் மரணிக்கின்ற போது எங்களது உயிருக்கு என்ன நடைபெறும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். ஆகவே நாங்கள் மரணிக்கின்ற போது எங்களது உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்பது குறித்து சிந்தித்து நற்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோசமான மனிதரது உயிர், ஒரு நல்ல மனிதரது உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்பதையும் சொன்னார்கள். ஒரு நல்ல மனிதரது உயிர் மிக இலகுவாக கைப்பற்றப்படும். அவரது உயிரை கைப்பற்றியதன் பின்னர் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு விண்ணுலகை நோக்கி அந்த உயிரை கைப்பற்றிய வானவர்கள் செல்வார்கள். அதே போன்று ஒரு மோசமான மனிதரது உயிர் கைப்பற்றப்படுகின்ற போது அந்த மனிதரது உயிர் மிக கஷ்டமான நிலையிலே அவரிடமிருந்து கைப்பற்றப்படும். அப்படி கைப்பற்றப்பட்ட உயிரை மலக்குமார்கள் விண்ணுலகை நோக்கி எடுத்து செல்வதற்கு முயற்சிப்பார்கள். முதலாவது வானத்திலே அனுமதி கேட்கின்ற போது அவருக்கு அனுமதி மறுக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹு தாலா இருக்கின்ற சுவனம் இருக்கின்ற அந்த வானத்திற்கு அந்த உயிர் கொண்டு செல்லப்பட மாட்டாது. ஆகவே நாங்கள் மறுமை பற்றிய எண்ணத்தோடு அதே போன்று அல்லாஹ் பற்றிய அறிவை அதிகப்படுத்தி இந்த உலகிலே நல்லமல்கள் புரிவதற்கு வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.